சர்க்கரை நோயாளிகள், அதாவது டயபெட்டிஸ் உள்ளவர்கள், எதிர்ப்பு படுகண் அதாவது ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் பயிற்சியால் பெறும் நன்மைகள். ரெசிஸ்டன்ட் பேண்ட் பயிற்சிகள் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும், தசைகளை இன்சுலினை சிறப்பாக உறிஞ்ச அனுமதிக்கிறது. இதனால் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறைந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இந்த பயிற்சிகள் தசைகளுக்கு அதிகமாக குளுக்கோஸ் சேர உதவுவதால் உணவு எடுத்துக்கொண்ட பிறகு இரத்த சர்க்கரை அளவு தாறுமாறாக உயர்வதை தடுக்கும். டயபெட்டிஸ் காரணமாக தசை குண்டுத்தன்மை அதாவது மசில் லாஸ் ஏற்படும். எதிர்ப்பு படுக்கண் பயன்படுத்தும் பயிற்சிகள் தசை வளர்ச்சியை ஊக்குவித்து உடல் இயக்கவியலை அதிகரிக்கின்றன. தொடர்ச்சியான பயிற்சி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நரம்பியல் கோளாறுகள் மற்றும் மொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கும். டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு மூட்டு வலி, உணர்வு குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் பயிற்சிகள் குறைந்த அழுத்தம் கொண்டவை, எனவே மூட்டுகளை பாதுகாக்க உதவும். உடல் எடை அதிகமாக இருப்பது டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு மிகவும் ஆபத்தானது. ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் பயிற்சிகள் உடலின் கொழுப்பை குறைத்து தசை வளர்ச்சியை மேம்படுத்தி உடல் எடையை சமநிலையில் வைத்திருக்க உதவும். இந்த பயிற்சிகள் எடை தூக்கும் பயிற்சிகளை விட பாதுகாப்பாக உள்ளன. மூட்டு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் சிறந்த தேர்வாக இருக்கும்.